ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். அருண் விஜய் ரொம்ப டம்மியான கேரக்டர் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சேலஞ்ச் அவர் கொடுக்காம போயிட்டார். நித்யா மேனனோட வசனத்துக்கெல்லாம் வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்துக்குள்ளேயே அவர் இழுத்துட்டு போயிடுறாருன்னு தான் சொல்லணும். இது மெயினாக வந்து விமென்காக எடுத்த படம், லேடி ரசிகர்களுக்கு கவர்றதுக்காக எடுத்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து கஞ்சா கடத்துகிற சீன் எதுவும் இல்லை. இந்த படத்தில் வந்து போலீஸ் அடிக்கிற சீன் எதுவுமே இல்லை. அதுவும் ஹீரோ போலீஸ் அடிக்கிற சீன் இல்லை. ராயனில் பாஸ்ட் புட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கு வராது. இட்லி தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கியா சாமி சாமி. இட்லி கடை படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ராஜ்கிரண் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு இட்லி கடை வச்சு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ அவர் காலத்துக்கு அப்புறம் அவரோட பையன் தனுஷ் தான் எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பார். தனுஷ் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து வழக்கமாக சிட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சென்னையை தாண்டி ஃபாரினுக்கே போயிடுவார். ஸோ வாழ்க்கையோட ஓட்டத்தில் அங்கே ஓடிட்டே இருப்பார். ஒரு காலகட்டத்தில் ராஜ்கிரண் இறந்துருவார். ஸோ இப்போ வந்து திரும்ப கிராமத்துக்கு வராரு. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட் கான்ஷியஸ், ஐயோ அப்பாவோட கடைசி காலத்தில் நம்ம அவங்க கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இட்லி கடை எடுத்து நடத்துவாரா இல்லை திரும்ப ஃபாரின் போகிறாரு தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிராமத்து விஷயங்கள், அதே மாதிரி சென்டிமெண்டலான விஷயங்கள், தனுஷுக்கும் அவங்க அப்பாவுக்கான அந்த விஷயங்கள், தனுஷ்க்கும் நித்யாமேனனுக்கான விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோ வர்சஸ் வில்லன், தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் தான் போகுது. பட் அது என்னென்னா ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஸோ இது யாருக்குன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம் தான். யூத்துக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக அடுத்தன்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமாக செட் ஆகாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பொறுமையாக எமோஷனலாக அவங்க வந்து கேப்சர் ஆகணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நல்லா எமோஷனலாக இந்த படம் வந்து கன்ஃபார்மாக கேப்சர் ஆகணும். ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இந்த காம்போங்கிறது ஒரு இது. இன்னொன்று இந்த பார்த்திபன் வந்து இந்த படத்தில் இருக்கார், அவரோட விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவரோட அந்த நக்கல் நையாண்டி இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ தனுஷ் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, அதில் என்ன டைலாக்ஸ் கொடுத்துருக்காரு அதை பார்த்திபன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வழக்கமான பார்த்திபன் நீங்கள் பார்க்க முடியாது. சத்யராஜ் அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் ரொம்ப டம்மியான கேரக்டர் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சேலஞ்ச் அவர் கொடுக்காம போயிட்டார். அதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். இல்லை மியூசிக் வைஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த சாங்ஸ் ஆட்டும் சரி, பிஜிஎம் ஆட்டும் சரி, அந்த கதைக்கு ஏற்றப்பல கரெக்டாக போகுது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு துண்டாக வந்து உங்களுக்கு அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலனாலும் உங்களுக்கு படமாக பார்க்கும்போது எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த ஃபீலுக்கு ஏற்றப்பல கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் அந்த எமோஷன்ஸு, அந்த கிராமத்து விஷயங்கள், கிராமத்து லைஃபு, அதுதான் அந்த படத்துலேயே இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னது காரணம் வந்து நம்ம அந்த ஃபீலை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். செகண்ட் ஹாஃப் என்ன ஆயிருதுன்னா ஓவராக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் அந்த ஒரு விஷயங்கள் தான் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக போகுது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து ஐயோ ஹீரோ வந்து எப்படி வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக போகல. ஸோ அதான் செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேனால நம்மளுக்கு ஆவரேஜ்னு சொல்லுவோம். கொஞ்சம் சமயத்தில் தனுஷ் அவர்களோட படங்கள் பார்த்தோம்னா ஃபேமிலி ஓரியன்டாக எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வராரு. இல்லை தனுஷ் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ராயனில் வந்து அப்படியே வந்து பாஷா படத்தோட ஃபார்மேட்டில் வந்து அந்த படம் பண்ணார். ஸோ அதில் வந்து அந்த மாஸ் ஹீரோ ஒன்று ட்ரை பண்ணார். ஸோ அந்த படம் வந்து ஓரளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலன்னா அவர் திரும்ப வந்து இந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டைலில் போகிறாரு. ஆக்சுவலாக எனக்கு இந்த 2 படங்களை தாண்டி நீக் படம் ரொம்ப பிடிச்சிருந்து. பட் ப்ராபப்ளி அதோட ரிலீஸ் டைமிங் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று அதில் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் வேறு ரேஞ்சில் போயிருக்கும். டிராகன் படம் கூட ரிலீஸ் ஆனது தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைரக்டராக அவர் வந்து நிறைய விஷயம் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாரு. ஒரு டைரக்டராக அவர் போகிற ஃப்ளோ நல்லாயிருக்கு. ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பி வாசு டைரக்ஷன், கே சுரகுமார் டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இவர் வந்து அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ நெல்சன் லோகேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 தியேட்டரிக்கல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த தியேட்டரிக்கல் மூமெண்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று இதுக்கு ஒரு சீன் வை, இதுக்கு ஒரு சீன் வைன்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு தேட்டர்லாம் விசில் அடித்து கொண்டாடிடுறோம். அதுக்கப்புறம் என்ன படம் பார்த்தோம், என்ன கதை அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது எதுவுமே நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வைஸ் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த தனுஷோட ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷனில் கண்டிப்பாக கண்டென்ட் நல்லா, அந்த கண்டென்ட்டுக்கான மரியாதை கொடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் குறை இருக்குது. பட் அந்த ஆங்கிள், அவர் ட்ராவல் பண்ணுற ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கு. அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் ஃபார் பெட்டராக வரும். மியூசிக்கா ஜிவி சார் வந்து தனுஷ் சாரோட இணைஞ்சு தனுஷ் சார் கேட்டால் போல இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுவுமே முழுக்க முழுக்க தனுஷ் சாரோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன். அது நான் சொல்லி தான் தெரியணும்னே இல்லை. தனுஷ் சார் எப்பவுமே வேற பிளட் ஒரு பக்கம், அவர் சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்து தன்னை தானே செதுக்கிக்கிட்ட ஒரு மனிதர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரைலருக்கும் நம்ம ட்ரைலரில் ஒன்று இது கொடுத்தாலுமே ஆனால் ஃபுல் ஸ்டோரி ட்ரைலரில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்றாவது கனெக்ட் ஆகும். எனக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. நான் ஒரு தெய்வ வழிபாடில் இருக்க பொண்ணுன்றதுனால எனக்கு குலதெய்வ வழிபாடும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட நான் ரொம்ப கனெக்டடுன்றதுனால அது எனக்கு கனெக்ட் ஆச்சு. பசங்க வந்து ஒருத்தன் நம்மளை அடிச்சுட்டு அவனை அடிக்கணும்டா, அவனை எப்படியாவது செஞ்சிடணும்டா அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன். பர்டிகுலராக இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அழகாக அதை கொண்டு போயிருக்காரு தனுஷ் சார். அஸ் எ டேரக்டராக அவர் ஒர்க்கை ரொம்ப அழகாக அவர் ஃபேன்ஸுக்கு கொண்டு போயிருக்காரு, எனக்கும் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்யூ தனுஷ் சார். எனக்கு அப்படி தெரியல, அது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. லேக் எப்படி வரும் ஒரு ஃபேமிலியை ஒத்தி, நம்ம வீட்டில் ஒருத்தர் நம்ம இப்போ பேசுகிறதே அப்படின்னா லேக் தான். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறதை வந்து லேகாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகணும். லேக் ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? லேக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அவங்களே கேட்குறேன். லேக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவாக என்ன பண்ணுவீங்க? ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பார்ப்பீங்களா? கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா ஃபோன் பார்ப்போம். போர் அடிக்குதுன்னா சரி ஜென்ஸாக இருந்தால் போய் தம் அடிச்சுட்டு வந்துடலான்னு போவாங்க. இல்லையா சரி ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை யாரும் ஒருத்தருமே எழுந்து போகல. அப்போ எப்படி லேகு? அந்த லேகுமே உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருந்திருக்கு. அதை அழகாக தனுஷ் சார் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெரி நைஸ், பியூட்டிஃபுல். நான் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலி வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஐ கேம் ஃபார் ஹிம். He's my everything. He's my inspiration. He's my role model. I will say he's my everything. So it was very beautiful. As a fan, as a general audience, it was very nice. I enjoyed every scene. மியூசிக்கில் ஜிவி நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம வாத்தி பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி அசுரங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த படத்துக்கு என்ன கமர்ஷியலாக கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது அழகாக கொடுத்துருக்காரு. அன்வான்ட் சாங்ஸ் இல்லை, அன்வான்ட் பிஜிஎம்ஸ் இல்லை. இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக்கை வந்து 2 சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வந்து என்ன சோகம், இட்ஸ் ரொமான்டிக் சாங். இட் வாஸ் வெரி நைஸ். தனுஷ் அண்ட் நித்யா மேனன், போத் ஆஃப் தம் வர் பியூட்டிஃபுல். அது ஒன்று ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த எத்தனை சாமி, இட் இஸ் கிவிங் அ டிவைன் ஃபீல் ஆஃப்டர் லிசனிங் இட். இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக எந்த லாகும் ஃபீல் ஆகல. அது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போது ஜென்ரலாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இட் இஸ் வெரி நைஸ். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிக்குவீங்க. ஸ்பெஷலாக நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸ்டைலரில் கொஞ்சம் காமிச்சிருந்தார். ஸ்டைலராக மேபி அவர் ஸ்டோரி காமிச்சிருக்கலாம். பட் அவருடைய ரைட்டிங் வைஸ் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆஸ் அ டைரக்டராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஐ லவ்ட் இட். ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ராஜ்கிரண் சார் நடிப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட. அண்ட் இதில் வந்து அவங்க வர சீன்ஸ் எல்லாமே செம வைப்பாக இருக்குது. அண்ட் ஜிவியோட மியூசிக் ஆசிட்டி சூப்பர். இந்த சொகமா பாடல் வந்து யார் அதை வந்து இது பண்ணாங்க, காட்சி அமைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த இஞ்சி இடுப்பழகுக்கு எப்படி திருப்பியும் வந்து இந்த கூமாப்பட்டியெல்லாம் வச்சு ரீக்ரியேட்லாம் பண்ணுறாங்க, அதோட செமையாக இருக்குது இந்த இது. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே செதுக்கி எடுத்திருக்காங்க. காட்சி அமைப்பும் சரி, நித்யா மேனன் நடிப்பும் சரி, அந்த தனுஷ் நித்யாவோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. அண்ட் தனுஷ் வந்து இதில் என்ன ஒரு புத்திசாலியாக பண்ணியிருக்காருனா, தனுஷ் அண்ட் நித்யா மேனன் பழைய பேர் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட ரிலேட் ஆகிற மாதிரி அந்த சீன்ஸை வந்து அமைச்சிருக்காரு. அதோட தொடர்ச்சி இந்த படம்னு அவர் எடுக்கல, அதோட சீன்ஸ் வந்து அப்படி ரிலேட் ஆகிற மாதிரியே வச்சதால ஆஸ் அ ரசிகர் சினிமா வியூவராக உங்களுக்கு மைண்ட் அதில் போயிட்டு வரும், அந்த படத்துக்கு போயிட்டு வரும்.
அதெல்லாம் செமையாக இருந்தது. நிறைய பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூத்தெல்லாம் நித்யா மேனனோட வசனத்துக்கெல்லாம் வந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படத்துக்குள்ளேயே அவர் இழுத்துட்டு போயிடுறாருன்னு தான் சொல்லணும். இது மெயினாக வந்து விமென்காக எடுத்த படம், லேடி ரசிகர்களுக்கு கவர்றதுக்காக எடுத்த படம். பட் சர்ப்ரைசிங்லி நிறைய யூத் பாய்ஸுமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த லவ் சீன்ஸ் எல்லாம். அண்டு அந்த தீவைப்பு அப்படிலாம் இல்லை. இந்த அம்மி மேலெல்லாம் குழந்தை வைக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய கதைனா உங்களுக்கு ஆதாமேவளோட பிள்ளைங்க 2 பேர், ஒருத்தன் காயின் ஆபில், ஒருத்தன் வெட்டிப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் எல்லா கதையுமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி சொல்ல முடியாது. பட் வந்து காட்சிகள்லாம் புதுமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து கஞ்சா கடத்துகிற சீன் எதுவும் இல்லை. இந்த படத்தில் வந்து போலீஸ் அடிக்கிற சீன் எதுவுமே இல்லை. அதுவும் ஹீரோ போலீஸ் அடிக்கிற சீன் இல்லை. நான் வந்து இந்த ஹீரோங்கள் வந்து போலீஸ் அடிக்கிற சீனை நான் எப்பவுமே ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஹீரோ என்ன பண்ணுறானோ அதை நானும் ரோட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் அப்படி வளர்ந்துட்டாங்க. ஒரு ஹீரோ வந்து நல்ல கருத்தை பண்ணுறான், நல்ல ரோலை பண்ணுறான்னா தமிழ்நாட்டு ஃபேன்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் அதே ஃபாலோ பண்ணுற கேரக்டர் தான். ஸோ ஹீரோ போலீஸ் அடிச்சா கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனும் போலீஸ் அடிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து போலீஸ் அடிப்பார் கஞ்சா கடத்தும் போது. எது பண்ணும்போது? கஞ்சா கடத்தும் போது போலீஸ் அடிப்பார். அதை பார்த்த விஜய் ரசிகர் இப்போ என்ன பண்ணுறான்னா போலீஸ் சொல்கிற ஒரு வார்த்தையும் கேட்கறது, போலீஸை மதிக்கிறது இல்லை. அப்புறமா சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்கும்? ஸோ ஹீரோ எவ்வழியோ ரசிகனும் அவ்வழிதான். ஏன் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன்னா, தனுஷ் சார் வந்து அவரோட ரசிகனுக்கு ஒரு வழிகாட்டுதலை பண்ணியிருக்காரு. என்னது? டேய், சொந்த தொழில்னா எப்படி செய்யணும், நீ ஃபாரின்லேயே வேலை செஞ்சாலும் உனக்கு முக்கியம் உங்கள் அம்மா அப்பா. என்ன சொல்கிறாரு? இது பாதி பேர் அம்மா அப்பாவோட இல்லை, அவங்கள பற்றி பேசக்கூடாது நம்ம. உனக்கு உண்மையான முக்கியம் உங்கள் அம்மா அப்பா தான். உங்கள் அம்மா அப்பா என்ன தொழிலை செட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை, நல்ல தொழிலை, நான் உடனே சுய தொழில் கான்செப்ட் போதீங்க, நல்ல தொழிலை நீ எடுத்து செய் அப்படின்றத அழகாக போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கதைலாம் வந்து பாதி பேருக்கு வந்து எமோஷனலி மேட்ச் ஆகிற கதை, மேப் ஆகும். அப்படியே ஒன்றும் இல்லை, என் லைஃபோடையே மேப் ஆகிற கதை. அதனால நான் எமோஷனலி அட்டாச் ஆகி தான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கா. கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கலாம். சின்ன பசங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா தான் நம்ம பாரம்பரிய அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகலான்றதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. படத்தில் ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஒரு கடை வச்சிருக்காரு, பெரிய ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணுறாரு, அப்புறமா பிரச்சனையாகுது, அதனால இங்கே திரும்பி வந்துடுறாருன்ற ஒரு கதையே அப்படியே வந்துடுது. சர்ப்ரைஸாக ஏதாச்சும் வச்சிருக்காங்களா? கதையில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போயிருக்காங்க? இல்லை, கதையில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக வைக்கல. ஆனால் ஒரு நிறைய கூஸ்பம் சீன்ஸ் இருக்குது, எமோஷன் சீன்ஸ் இருக்குது. எல்லா சீன்ஸுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சண்டை வேணுமா சண்டை இருக்கும், எமோஷன் சீன்ஸ் வேணுமா எமோஷன்ஸ் இருக்கும், லவ் வேணுமா லவ் இருக்கும், எல்லாமே இருக்குது இந்த படத்தில். மியூசிக்காக கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது, இன்னும் 2 பாட்டு போட்டுருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வெளியிட்ட பாடங்களும் அவ்வளோ ஹிட் ஆகல. அப்படின்னும் போது பாட்டு எப்படி கேட்சியாக இருக்குதா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அப்படி நினச்சேன். கேட்சியாக இல்லை பாட்டு, அவ்வளோ இதுவும் இல்லை, நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன தேவையான விஷயமோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பண்ணல, நம்ம படத்துக்கு என்ன தேவை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகலான்றது விஷயத்தில் கரெக்டாக போயிருக்காங்க. இல்லை, எனக்கு ஓவர் டூ பண்ண மாதிரில கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த எமோஷன் கன்வே ஆனால் தான் ஒரு பர்சன் அழ ஆரம்பிப்பாங்க, கண்ணில் தண்ணி ஆகட்டும் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி நான் பக்கத்தில் பார்க்கும்போது கூட நிறைய பேர் கண்ணெலாம் கசிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு படம். நான் 5க்கு 5 கொடுப்பேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். உங்களோட பாரம்பரியத்தை அவங்க பசங்கிட்ட சொல்லி அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து சிவனேசன் அப்பா இட்லி கடை வச்சு நடத்துகிற அப்பா சொல்லிட்டு, வேணாஞ்சாமி நீ வீட்டுக்கு வாசாமின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு எங்கள் அண்ணன் தனுஷ். ஓகேவா? திரும்பி வந்து பார்த்தா அம்மா அப்பாவே 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்கும்? அவர் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த வீடு சுற்றியே நினைவு இருக்குது. ஆனால் நமக்குன்னு நம்ம ஒரு 10 காசு சம்பாதிக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அந்த குடும்பமே போயிடுது இல்லையா? அதை இழந்து தவிக்கிறாருப்பா. தவிப்பு அதுதான் இந்த இட்லி கடை. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் குலசாமியை கும்பிடணும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அந்த குலசாமி கும்பிட்ற இடத்துல தான் நம்ம தாத்தா பூட்டை நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளை வந்து காப்பாற்றுவான். எது வேணாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? அதையெல்லாம் காப்பாற்ற வரணும்னா நம்ம குலசாமியை கும்பிடுங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டையும் வச்சுருக்காங்க. ஓகேவா? மனிதன் இப்படி தான் வாழணும், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா நீ என்னென்ன துன்பத்தை அனுபவிப்ப அப்படின்றதையும் வந்து காட்டியிருக்காங்க. அதை விட எங்கள் பார்த்திப்பாங்க விவேகமான போலீஸ்காரரா, அண்ணே உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் போலீஸ்காரர் இருக்கணும்னே அப்படின்ற மாதிரி சூப்பரா அந்த ஊரையே சேர்த்து வைக்கிற காத்து வைக்கிற போலீஸ்காரரா பார்த்திபன் நடிச்சிருக்காரு.
காயலையும் தூக்கிட்டான், கடையும் தூக்கிட்டான். இவனை அடிச்சு ஜெயிலில் போட்டுட்டு தான் நம்ம போகணுன்னு அவரு வந்து ஒரு பக்கம் புலம்புறாரு. அது கடைசியாக வந்து அவர்கிட்ட தான் படம் முடியுது. ஏண்டா அங்கே போனால் அவன் அடிக்கிறான், இங்கே வந்தால் கிராமத்தில் நீ அடிக்கிற, நான் எங்கே தாண்டா போகிறது? ஏண்டா உனக்கு இவ்வளோ வன்மம்? எதுக்குடா அந்த பசு மேலே போய் உனக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு அந்த கன்றுக்குட்டியை வந்து சிவத்தை வந்து காப்பாத்துறாரு என் தரும ராசா, தென்னாடுடைய சிவ, என் தனுசு. ஓகேவா? சூப்பராக பண்ணியிருக்க தனுசு. தனுசு ராயனை விட இதை தூக்கி சாப்பிட்டுட்ட தனுசு. ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கு வராது, இட்லி தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கியா சாமி? சாமி உன் அண்ணனை போய் பாரு.